தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 20வது வாரம் செவ்வாய்க்கிழமை. இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவன் கொடுத்த இந்த ஆசீர்வாதம் மிகுந்த செவ்வாய்க்கிழமை ஆகிய இந்த நன்னாளிலே புனித அந்தோணியாருடைய தெய்வீக பரிந்துரையினாலும் அவருடைய மன்றாட்டினாலும் நீங்களும் உங்கள் குடும்பம் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்படவும், இந்த நாளிலே புனித அந்தோணியாருடைய வல்லமிக்க ஜெபத்தின் உதவியால் நீங்கள் இறைவனுடைய இரக்கத்தை முழுமையாய் பெற்று நிறைவுள்ள மக்களாக வாழவும் இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக, உங்கள் தேவைகளுக்காக கல்வாரி பலிபீடத்தில் பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன். இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, செருக்கு மனிதனை அழிக்கக்கூடிய ஆணவம், மனிதனை அருவருக்கற்ற நிலைக்கு தள்ளக்கூடிய ஒரு குணமாக இருக்கு. எனவேதான் இது தலையான பாவங்களுள் முதன்மையானதாக இருக்கின்றது. தலையான பாவங்கள் 7 என்று சொல்கிறோம். ஏனென்றால் இந்த பாவங்கள் மற்ற தீமைகளுக்கு, மற்ற பாவங்களுக்கு நம்மை இட்டு செல்லக்கூடியதாக இருக்கும். தற்பெருமை, ஆணவம், செருக்கு, திமிர், அகங்காரம் இவையெல்லாம் ஒரே சொற்கள் தான். இவையெல்லாம் அடுத்த நிலை கடும் சினத்திற்கு நம்மை இட்டு செல்லும். கடும் சினம் சண்டை சச்சரவுக்கும் கொலைக்கும் நம்மை இட்டு செல்லும். அந்த கடும் சினமானது நம்மை பகைமைக்கு, வெறுப்புக்கு, போட்டி பொறாமைக்கு, பழிவாங்கும் குணத்திற்கு நம்மை இட்டு செல்லும். எனவேதான் இது தலையான பாவம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த தலையான பாவம் நம்மிலே குடிகொண்டிருந்ததே என்றால் நமக்கு நாமே அழிவை தேடிக்கொள்கின்றோம் என்று அர்த்தம். இறை வார்த்தையிலே படிக்கின்ற பொழுது எங்கெல்லாம் செருக்கும் ஆணவம் குடிகொண்டிருந்ததோ அங்கெல்லாம் அழிவு அவர்களை தேடி வந்தது என்று சொல்லப்படுகின்றது. தானியேல் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே படிக்கிற பொழுது நெபுகத்நேசர் அரசரை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. நெபுகத்நேசர் அரசர் தன்னுடைய அரச மாளிகை நின்று தன் ஆட்சியும் தன்னுடைய அரசையும் விட்டு பார்த்துவிட்டு, இதெல்லாம் நான் சம்பாதித்தது, நான் கஷ்டப்பட்டு சம்பாதி என்கின்ற அந்த ஆணவம் அவர் உள்ளத்திலே குடிகொள்கின்ற அந்த அடுத்த நிமிடமே கடவுளுடைய அசிரீதி அவருக்கு கிடைக்கின்றது. அனைத்தையும் இழந்து மிருகத்தை போல நீ வாழ்வாய் என்று. ஆணவம் வரும் முன்னே அழிவு வரும் பின்னே என்று சொல்லி இறை வார்த்தை சொல்லுகின்றது. நான் யார் தெரியுமா? நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நான் சொல்றதே நீ கேட்க மாட்டேன் என்கிறாயா? எனக்கு எதிராக நீ பேசிக்கொண்டிருக்கின்றாயா? நான் யார் உனக்கு காட்டுறேன். எத்தனை முறை இந்த வார்த்தைகளை நாம் உச்சரித்திருப்போம். இந்த வார்த்தைகள் உச்சரிக்கப்பட்டதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அற்பமான மனிதனாக இருக்கின்றவன் இந்த நான் என்கின்ற அகந்தையும் செருக்கும் வந்து குடிகொள்கின்ற பொழுது, நான் தான் எல்லாம், என்னால் தானே எல்லாம் முடியும், இந்த உலகமே நான் தான், இந்த உலகத்திற்கு நான் தான் தேவை என்கின்ற அந்த ஒரு மனநிலை வருகின்ற பொழுது மற்ற அனைத்தையும் அற்பமாக கருத ஆரம்பிக்கின்றான். ஆண்டவனும் விலகி போகின்றான், அயலாரை விட்டும் அவன் விலகி நிற்பவனாக இருக்கின்றான். எனவேதான் ஈகோ என்று சொல்கின்ற பொழுது கடவுளை கடைசிக்கு தள்ளுகின்ற ஒரு குணம்தான் இந்த ஈகோ என்று சொல்லுவார்கள். கடவுளை கடைசிக்கு தள்ளுகின்ற ஒரு குணம் நான் என்கின்ற குணம். கடவுளுடைய ஒப்பற்ற படைப்பாக திகழ்ந்தவர்கள் ஆதி பெற்றோர் அவர்கள் உரையாடுகின்றவர்களாக இருந்தார்கள். எப்போது நீயும் கடவுளை போல ஆவாய் என்று சொல்லி சாத்தான் எவ்வாறு தான் அகந்தையினாலே செருக்கினாலே பேயாக மாறியதோ அதே ஒரு யுக்தியை ஏவாளுக்கு கொடுக்கின்ற பொழுது ஏவாளும் ஆண்டவரை விட்டு விலகி செல்ல ஜென்மப்பாம் ஒரு காரணமாய் அமைந்து விட்டது. அன்பு சொந்தங்களே, இறை வார்த்தையிலே படிக்கின்ற பொழுது இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றது. 2 சாமுவேல் 22:28 படிக்கின்ற பொழுது செருக்குற்றோரை ஏளனத்தோடு கடவுள் நோக்குகின்றார் என்று சொல்லப்படுகின்றது. இதேதான் அன்னை மரியாள் தன்னுடைய விழிப்புணர்வு பாடலிலே பாடினாள். லூக்கா புத்தகம் 1:53 படிக்கின்ற பொழுது கடவுள் செருக்குற்றவர்களை சிதறடித்து வருகின்றார், வலியோரை அரி நின்று தூக்கி எறிந்துள்ளார், செல்வரை வெறுங்கையராய் அனுப்பி விடுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. செருக்கு வருகின்ற பொழுது அங்கே நாம் அழிவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். இந்த செருக்கு நம்மில் குடிகொள்கின்ற பொழுது என்ன செய்கின்றது? சீராக் புத்தகம் 27:28 இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றது. செருக்குள்ள மனமானது ஏளனத்திற்கும் பழிச்சொல்லுக்கு ஆளாவதற்கும் நம்மை உரித்தாக்கிவிடும் என்று சொல்லி சீராக் புத்தகம் 27:15 படிக்கின்ற பொழுது செருக்குற்றவர்கள் சண்டையும் கொலைக்கும் இட்டு செல்பவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது. குடும்பத்திலே சண்டை மூழ்வதற்கு நான் என்கின்ற அந்த குணம்
மனிதனிலே ஆட்கொள்ளப்படுகின்ற பொழுது அங்கே உருவாக ஆரம்பித்து விடுகிறது. அதைத்தான் சொல்வார்கள், நான் என்றால் உதடுகள் ஒட்டாது, நாம் என்றால் உதடுகள் ஒட்டும் என்று சொல்லி. நாம் என்கின்ற பொழுது எல்லோரும் சேர்ந்து வருவார்கள். இன்றைய முதல் வாசகத்தை படிக்கின்ற பொழுது செருக்குற்ற அரசனை பற்றி கடவுள் சொல்வதாக இருக்கிறது. உன் செருக்கின் பிரகாரம் நீ அழிவை சந்திப்பாய். எது நீ செருக்கு என்று நினைத்தாயோ, எது உனக்கு மேன்மை என்று நினைத்தாயோ, எது உன்னால் கட்டி காக்கப்படும் நினைத்தாயோ, அனைத்து முன்னிலிருந்து அகற்றப்படும் என்று சொல்லுகின்றார். ஆணவம் அழிவுக்கு இட்டுச் செல்கின்றது. நம்முடைய வாழ்வில் கூட எத்தனை நேரங்கள் நாம் நினைத்துக் கொள்ளும், நான் என்று சொல்லி வாழ்கின்ற பொழுது நம்மோடு இருக்கின்ற மனிதர்களை விட்டு நாம் தனித்து விடப்படுவோம். சிந்தித்து பார்ப்போம். எத்தனையோ நேரங்களிலே இந்த நான் என்கின்ற குணத்தினாலே நம்மோடு இருக்கிற மனிதர்களை மதிக்காமல் தருணங்கள் இருக்கின்றன. பிறருடைய பலவீனங்களை ஏளனப்படுத்த தருணங்கள் இருக்கின்றன. பிறர் இகழ்வாக பார்த்து ஒதுக்கிய தருணங்கள் இருக்கின்றன. நான் தான் என்று சொல்லி அந்த அகந்தையிலே எல்லாவற்றிலும் முதன்மை பெற விரும்பிய இடங்கள் இருக்கின்றன. அதனால் சங்கடங்கள், வருத்தங்கள், வெறுப்புகள், சண்டை சச்சரவுகள், குடும்பத்திலே போராட்டங்கள், பிரிவினைகள், இவற்றையெல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த செருக்கை, இவை அனைத்தையும் நமக்கு பெற்றுக் கொடுக்கின்ற செருக்கை அகற்றுகின்ற பொழுது, தாழ்ச்சியோடு நாம் ஆண்டவரை தேடி வருகின்ற பொழுது, தாழ்ச்சியோடு நம்மோடு இருக்கிற மனிதர்களோடு பழகுகின்ற பொழுது கடவுளுடைய ஆசை நம்மில் நிறையும். நம்மோடு இருக்கின்ற உறவுகளும் நம்மிலே இணைந்து வாழ்வார்கள். அத்தகைய அருளுக்காக ஜெபிப்போம். இறைவன் தாமே தன்னையே தாழ்த்தி கொண்டவர், கடவுள் நிலையில் இருந்தவர். பிலிப்பியர் 2 படிப்பதை போல அதை இறுக பற்றி கொண்டிருக்க நிலையாமல் தன்னையே தாழ்த்தி கொண்டார். சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லப்படுகின்றது. தாழ்த்தியவரை கடவுள் உயர்த்துகின்றார். 1 பேதுரு புத்தகத்திலே பேதுரு சொல்வதை போல, கடவுளுடைய வல்லமையுள்ள கரத்தில் தாழ்த்துங்கள், அவர் தக்க நேரத்தில் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி. செருக்கு நம்மை சாத்தானாக மாற்றும், தாழ்ச்சி நம்மை ஆண்டவருடைய அருள் பெற்ற பிள்ளைகளாக மாற்றும். இன்று நாம் எதை தேர்ந்தெடுக்கப் போகின்றோம்? இஸ்ரேல் அரசனைப் போல செருக்கை தேர்ந்தெடுத்து அழிவின் பாதையில் செல்ல இருக்கின்றோமா? நமக்கு முன்மாதிரியாக இருக்கின்ற அன்னை மரியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல நம்மையே தாழ்த்தி கொண்டு தாழ்ச்சியோடு இறை அருளிலே நிலைத்திருக்கப் போகின்றோமா? முடிவு நம் கையில். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.